صاحب الناهور كل ناصري في السمع والأعضاء وحسن البصر وبطول عمر لا بعمر قاصر يا مجمع الخيرات عبد القادر يا صاحب الناهور كل ناصر في السمع والأعضاء وحسن البصر ملاذ يوم فخر الفاخرين بشدائد الدنيا ويوم آخر ذخيرة ليوم ذخر الآخر عبد القادر يا صاحب الناهور كل ناصر صلى الإله على النبي طاهر آمين 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 يا رب العالمين واعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على رسولك سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الآفات وتقيلنا بها من سيئات وترفعنا عند قال درجات وتبلغنا بها سرغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك مجيب الدعوات ويا قاضي الحاجات ويا قاضي الحاجات ويا قاضي الهمات ربنا إنك على كل شيء قدير اللهم رزقنا رزقا حلالا طيبا ومن صالحا اللهم ثبت قلوبنا دينك وطاعتك وإيمانك وإسلامك محبتك محبة رسولك صلى الله عليه وسلم بحق كتب رباني وقول الصمداني معشوق الرحماني سلطان الأولياء أميران محيدين شيخ عبد القادر الزيلاني بغدادي قادري قدس الله العزيز المتحدنا ربنا مرشدنا وأستاذنا كتب المجيد فرد الوحيد سيد عبد القادر الشاه الحميد ميران سلطان قادر ولي گنج السمائی گنج بخش رضي الله تعالى عنهما ابن المتحدنا ربنا مرشدنا وأستاذنا وسيدنا وسيد
إكرام سيدنا محمد تعالى نعتقي قدس الله سر العزيز اللهم انفعنا به وبركاته اللهم انفعنا به وبركاته اللهم انفعنا به ودرجاته اللهم هذا بيتك الحرام وبحق زيارتنا محمد مصطفى محمد مصطفى سرکار مدینہ رسول کریم صلی اللہ علیہ وسلم اللهم رزقنا رزقا حلالا طيبا وعملا صالحا اللهم بالسفر والسلامة والدولة والغنيمة والراحة والرزق والحياة والأولاد والاستقامة في الدين الدنيا والآخرة ربنا إنك على كل شيء قدير اللهم ربنا تقبل دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا رب مولانا إنك أنت التواب الرحيم آمين 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 سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلي ونسلم على رسوله الكريم أما بعد غوث اعظم بمن بيسر ساما مدد قبل ايدي مدد كعبه ايما مدد يا صاحب الناهور كل ناصر في السمع والاعضاء وحسن الباصر وبطول عمر الله بعمر قاصر يا مجمع الخيرات عبد القادر رضي الله عنه. மதிப்புக்குரிய சாதாத் மார்கள் உலமாக்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாஷா அல்லாஹ் பல விஷயங்கள் அவுலியாக்கள் சம்பந்தமாக, மாரிஃபத் சம்பந்தமாக, அதே போல் குறிப்பாக சையதுனா ஷேக் நைனா முகமது தாலான் பாவா ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக நீங்கள் விஷயங்கள் கேட்டீங்க. அல்லாஹ் தபாரக வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லமுடைய பொருட்டால் இந்த அவுலியாக்களுக்கு கொடுக்குற மக்காம் எப்படி என்று கேட்டால், புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருது. அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எப்படி என்று கேட்டால், அல்லாஹ் பிகம்ஸ் தேர் ஐஸ் த்ரூ விச் தே சி. எந்த கண்ணை கூட அவங்க பார்க்குறாங்களோ அல்லாஹ் தாலா அவங்களுடைய அந்த கண் ஆகிறான் என்று. வேறஸ் அல்லாஹ் தாலாக்கு கண் இல்லை. I become their ears through which they hear. அவர்களுடைய காது அல்லாஹ் அவரான் இதை கொண்டு கேட்குறாங்க. வேறஸ் அல்லாஹ் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் இயர்ஸ். இந்த ஹதீஸுடைய ஷரஹில் முஹத்திஸுன் சொல்கிறாங்க எப்படி என்று கேட்டால், அல்லாஹ் தாலா அவங்களோட பார்வையில், அவங்களோட சிமாஅத்தில், கையில், பாதையில் ஒரு ஸ்பெஷல் பவரை கொடுக்குறாங்க. நாங்களும் பார்க்குறது தான், ஆனால் ஒரு லிமிட்டோடு பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களும் பார்க்குறாங்க, ஆனால் அல்லாஹ் தாலா அவங்களோட கண்ட ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுத்ததுக்காக இந்த செவருக்கு பின்னுக்கு என்ன நடக்குதோ அதையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு இதுக்கு பின்னுக்கு என்ன இருக்குன்னு விளங்காது. இதுக்கு பல ஆதாரம் இருக்கு. சையதுனா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்துடைய காலத்தில் சையதுனா சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஈரானில் யுத்தம் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் இந்த டிவைசஸ் ஒன்றும் இருக்கு இல்லையே, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இப்போ உள்ள மாதிரி இருக்கு இல்லை. அதே போல் சிசிடிவி கேமரா இருக்கு இல்லை. சிசிடிவி கேமரா இருந்தாலும் எந்த பக்கம் கேமரா ஃபோக்கஸ் பண்ணுதோ அதை மட்டும்தான் பார்க்கலாம். இப்போ நான் இங்கேருந்து எங்களோட ஒரு பிரான்ச் ஒன்று, உதாரணத்துக்கு ஒரு ஜெர்மனில் இருக்குன்னு வைப்போமே, ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ஆஸ்திரேலியாவில் இருக்கு. ஆனால் ஆஸ்திரேலியா ஃபேக்ட்ரியில் இந்த நேரத்தில் மேனேஜர் எந்த இடத்துல இருக்கிறார் என்று எனக்கு பார்க்கலாம். ஜெர்மன் ஆஃபீஸில் எங்களோட ஸ்டாஃப் இந்த நேரத்தில் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறார் என்று பார்க்கலாம். ஆனால் கேமராவுடைய ஃபோக்கஸ் அவருடைய பக்கம் இல்லாட்டி எனக்கு விளங்காது. ஸோ தட் இஸ் லிமிட்டட். ஆனால் சையதுனா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இந்த டிவைசஸ் இருக்கில்ல. அப்பையும் ஈரானில் என்ன நடக்குது, மவுண்டன் பின்னுக்கால குஃபார் எந்த முறையில் முஸ்லிம்களை அடிக்கிறதுக்கு வாராங்க, அதெல்லாம் பார்த்தது மட்டுமில்லை. யா சாரியா அல் ஜபல், சாரியா அவர்களே நீங்க மவுண்டன் பக்கமே கவனிங்க என்று அனௌன்ஸ் பண்ணாங்க. எங்க இருந்து? மதீனா ஷரீஃப்ல இருந்து. இந்த சொல் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காதுல வந்தது தான். இது தான் கராமத். அதே போல் என்ன நடக்குது, பின்னுக்கு என்ன நடக்குது, எப்படி அடிக்க போறாங்க, எப்படி நாங்கள் கவுண்டர் பண்ண வேணும், இந்த கைடன்ஸையும் ஈரானில் நடக்கிற விஷயத்தை மதீனா ஷரீஃப்ல இருந்து சொல்றாங்க. இதே போல பல விஷயங்கள் இருக்கு. இப்போ என்ன சொல்ல வாரது என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தாலா கொடுக்குற ஸ்பெஷல் பவரை கொண்டு தான் எங்களோட இதயத்தில் என்ன இருக்கின்ற அவங்க விலகி கொள்றாங்க. இப்போ ஹசரத் அவங்க கனவை பற்றியும் சொன்னாங்க. ஹசரத் புஹ்லுல் தானா கூஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
ஹாரூன் ரஷீத் கனவுல என்ன பார்த்தது என்றும் விலகி கொண்டாங்க. Why is this happening? Because Allah Ta'ala has blessed them with special powers. இப்போ நாங்கள் குரானை சரியாக படிச்சிருந்தா, ஹதீஸை சரியாக படிச்சிருந்தா இந்த மாதிரி சம்பவத்துக்கு ஒரு நாளும் அப்ஜெக்ஷன் எடுக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு சில கூட்டம் இது எப்படி முடியும், ஹவு இஸ் இட் பாசிபிள், இது கூடாது தானே, இது எங்களோட தலையில் படுது இல்லையே, தலையில் படாததுக்காக தானே கராமத் என்று சொல்கிறது. definition of karamat is which doesn't come into your mind. இதுக்கு தான் கராமத் என்று சொல்றது. அதே போல ஹதீஸை ஒழுங்கா படிச்சிருந்தா இந்த மாதிரி அப்ஜெக்ஷன் ஒரு நாளும் பண்ணியிருக்க மாட்டாங்க. கடைசி ஒரு விஷயம் ஒன்று சொல்லி போட்டேன். பெரும் பெரும் உலமாக்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, மன் கான லில்லாஹி கான அல்லாஹு லஹு. யார் தன்னை அல்லாஹ்க்காக டிவோட் பண்ணி வைக்கிறாரோ, அவரை டிவோஷன்ல வந்துட்டாரோ, ஐ ஆம் ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ் தபாரக வ தஆலா. ஆனால் இன்னொரு விஷயம், அல்லாஹ்வுடைய நெருக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஃபாலோ பண்ணாம, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஆதரிக்காம, அவர்களுக்கு மதிப்பு கொடுக்காம அல்லாஹ்வுடைய நெருக்கம் எடுக்கவே முடியாது. ஆதாரம் குர்ஆன். அல்லாஹ் சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், ஹபீபே நீங்க சொல்லி போடுங்க, நீங்க மக்கள்களே, இஃப் யூ claim that you love Allah, நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறது என்று நீங்க சொல்றதா இருந்தா, ஃபத்தபிஊனி, obey me, என்னைய பின்பற்றி கொண்டு வாங்க, என்னைய ஃபாலோ பண்ணுங்க. அப்படி செஞ்சா யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இப்போ விலாயத்து பெற்றுக்கொள்ளத்துக்காக ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சோர்ஸ் இஸ் த ட்ரூ லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏ யுஹிப்புக்குமுல்லாஹ், எதுக்கு போறோம்? ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெற்றுக்கொள்ளத்துக்கு இருந்தா, நாங்க தேவையா இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றியே ஆக வேணும். So without the love and respect for Rasul Karim sallallahu alaihi wasallam, there is no vilayat. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சோசா இருக்கிறாங்க. இப்ப யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத்ல அல்லாஹ் மேல ஃபனாவா இருக்கிறாங்களோ, கானல்லாஹு லஹு, அல்லாஹ்வுடைய வஸ்துகள், அல்லாஹ்வுடைய மக்லூக் அவர்களை தேடி வரும். இன்றைக்கு நாங்க ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுடைய தர்பார்ல பார்க்கிறோம், லட்சக்கணக்கான மக்கள் அங்க போய் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஏன்? கானல்லாஹு லஹு, அல்லாஹ்வுடைய மக்லூக் அவங்களோட பக்கம் வந்துடும். சையதுனா ஷாஹுல் ஹமீத் நாகூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தர்பார்ல பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. குத்துபுல் அக்தாப், ஃபர்துல் அஃப்ராத், கௌசுல் அகவாஸ், அபு முஹம்மத் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் உடைய தர்பாரை பாருங்க எப்படி நடக்குது. காரணம் என்ன? They devoted themselves for the sake of Rasul Karim sallallahu alaihi wasallam and through him towards Allah tabaraka wa taala. இன்றைக்கு மக்லூக் அவர்களோட பின்னுக்கு ஓடிக்கொண்டு வருது. இதும் ஹதீஸ் மூலமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்ன லில்லாஹி இபாதன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சில நல்லடியார்களை அல்லாஹ் தஆலா செலக்ட் பண்ணியிருக்கிறான். இன்ன லில்லாஹி இபாதன் இஹ்தஸஹும் லிகதாஇ ஹவாயிஜின் நாஸ், அல்லாஹ் தஆலா அவர்களை खास பண்ணிருக்கிறான், செலக்ட் பண்ணிருக்கிறான். எதுக்காக? மக்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்ற தருவதற்காக. So they become the source for the fulfillments of the needs of the people. I don't say this, Sayyiduna Muhammadur Rasulullah sallallahu alaihi wasallam சொல்லிருக்காங்க, அவுலியாக்கள் மூலமா அல்லாஹ் தஆலா எங்கட ஹாஜத்தை நிறைவேற்ற தாரான். அதோட முடிக்கல, பல ஹதீஸுடைய சாராம்சம் சமரி என்னன்னு கேட்டா, மக்கள் அவர்களுடைய ஹாஜத்தை எடுத்துட்டு இந்த தர்பார்ல வருவாங்க, அவுலியாக்கள் கிட்ட வருவாங்க, இவங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டுட்டு அவங்களோட ஹாஜத்தை நிறைவேற்ற தருவாங்க. இப்ப நாங்க இன்றைக்கு இங்க வந்து சேர்ந்தது ஷிர்க் செய்ய வரல, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார் என்று நினைச்சிட்டு அல்லாஹ் இவர்களை சபபாக்கி வச்சிருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்க இங்க வந்திருக்கிறோம். so that எங்கட ஹாஜத்தை ஃபுல்ஃபில் ஆக்கி கொள்ளதுக்காக, அதே நேரத்தில் பலா முசீபத்தை விட்டு பாதுகாப்புக்காக இந்த அவுலியாக்களுடைய தர்பார்ல வாரம். ஏன் பலா முசீபத்துடைய வார்த்தை சொன்னேன்? இதும் ஹதீஸ்ல வருது, தஃப்சீர்ல வருது. சூரத்துல் பக்ரா அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவுலா தஃபுல்லாஹின் நாஸ பஅதஹும் பிபஅதில் லஃபஸதத்தில் அர்த். ஆயத்துடைய மஃபூம் என்ன? அல்லாஹ் தஆலா சில மக்களை கொண்டு மற்ற மக்களுடைய பலா முசீபத்தை நீக்கி வைக்காமலா இருந்தா இந்த பூமியை அழிஞ்சு போயிடும். இப்ப மக்களை கொண்டு அல்லாஹ் தஆலா மக்களுக்கு உதவி செய்றான். ஒரு கூட்டத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா மற்ற கூட்டத்திலிருந்து பலா முசீபத்தை இல்லாமக்குறான். இப்ப இந்த ஆயத்துடைய தஃப்சீர்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சரி மிச்சம் சண்டை பிடிக்க தேவையில்லை. இப்னு தைமியா, இமாமுல் வஹாபியா, அவருடைய மாணவர் இப்னு கஸீர் கூட இந்த ஹதீஸை இந்த ஆயத் அடிப்படையில் எழுதியிருக்கிறார்.
ஹதீஸ் என்ன? இன்னல்லாஹ லா யத்ஃபஉ பில் முஸ்லிமி ஸாலிஹ் அம் மிஅத்தி அஹ்லி பைத்தின் மின் ஜீரானிஹில் பலா. அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அவனுடைய ஒரு நல்லடியாருடைய பரக்கத்தை கொண்டு, ஒரு அவுலியாருடைய பரக்கத்தை கொண்டு அக்க பக்கம் வாழ்ற 100 வீடுகளுடைய மக்களை அல்லாஹ் தஆலா பலா விட்டு பாதுகாப்பு கொடுப்பார். People of 100 homes are protected from bala and musibah by the barakah of one wali of Allah. Inna lillahi ibadan. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சில நல்லடியார்களை அல்லாஹ் தஆலா செலக்ட் பண்ணிருக்கிறான். இன்ன லில்லாஹி இபாதன் இக்தஸஹும் லிகதாஇ ஹவாயிஜின் நாஸ். அல்லாஹ் தஆலா அவர்களை खास பண்ணிருக்கிறான், செலக்ட் பண்ணிருக்கிறான். எதுக்காக? மக்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்ற தருவதற்காக. So they become the source for the fulfillments of the needs of the people. I don't say this, Sayyiduna Muhammadur Rasulullah sallallahu alaihi wasallam சொல்லிருக்கிறாங்க. Allah la yadfa'u bil muslimi salih am mi'ati ahli baitin min jiranihi bala. அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அவனுடைய ஒரு நல்லடியாருடைய பரக்கத்தை கொண்டு, ஒரு அவுலியாருடைய பரக்கத்தை கொண்டு அக்க பக்கம் வாழ்ற 100 வீடுகளுடைய மக்களை அல்லாஹ் தஆலா பலா விட்டு பாதுகாப்பு கொடுப்பார். இப்ப யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத்ல அல்லாஹ் மேல ஃபனாவா இருக்கிறாங்களோ கானல்லாஹு லஹு, அல்லாஹ்வுடைய வஸ்துகள், அல்லாஹ்வுடைய மக்லூக் அவர்களை தேடி எங்கட ஹாஜத்தை மட்டும் ஃபுல்ஃபில் ஆக்கிறதுக்கு இல்ல, பலா முசீபத்தை விட்டு பாதுகாப்புக்காக நாங்க இந்த தர்பார்ல வந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சையதுனா ஷேக் தாலாயன் பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு, அதே போல இங்கே உள்ள சாதாத்மார்கள் உலமாக்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய ஹாஜத்தை நிறைவேற்ற தருவானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொருட்டால் பலா முசீபத்தை விட்டு பாதுகாப்பு கொடுப்பானாக. நோய் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முக்கம்மல காமிலான ஷிஃபாவை கொடுப்பானாக. அதே போல அல்லாஹ் தஆலா குறிப்பா பலஸ்தீன்ல வாழ்ற முஸ்லிம்களுக்கு ராஹத் ஆஃபியத்தை கொடுப்பானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஈமானோட வாழ்ற வாழ்க்கை, ஈமானோட மௌத்தா போற பாக்கியமும், மௌத் நேரம் குதுப் நாயகத்தை பார்க்கிற பாக்கியம் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ அண்ணலே உங்கள் பொன்னலங்கார வாசல் எனக்கு நல்லான்மிக வாழ்வின் வான்வெளி சூரியன் உதிக்கும் கிழக்கு. மண்ணில் நான் ஒரு சூரிய காந்தி மலர்தான் உமக்கு. உம்மை மற்றும் சுற்றி சுழலும் எந்தன் வாழ்க்கை கணக்கு. இது காதல் வலியின் அடையாளம், இது காதல் வலியின் அடையாளம். நான் காதிர் வலியின் கடிகாரம், காதிர் வலி எனக்கும் காட்டும் வழி. ஐயா காதிர் வலி எனக்கும் காட்டும் வழி. வெள்ளிக் கதவை தள்ளிக் கொண்டு உள்ளே வருவேன். என் வள்ளல் உங்கள் உள்ளம் முருக பிள்ளை அழுவேன். நான் காணிக்கை தந்திட நிதி இல்லை, உங்கள் கால்களை விட்டால் கதி இல்லை. காதிர் வலி எனக்கும் காட்டும் வழி. ஐயா காதிர் வலி.